இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம். இந்த ஞாயிறு பாரம்பரியமாக நல்லாயன் ஞாயிறு, குட் ஷெப்பர்ட் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தம்மை தந்தையின் மகனாக மட்டுமல்லாமல் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கும் நல்ல ஆயனாக அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த நாளில் விசேஷமாக அருள்பணி வாழ்வுக்கு, குருத்து வாழ்வுக்கு, ஒகேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குருத்து வாழ்வுக்கு தேவையானவர்களை தேர்ந்தெடுக்க இறைவனிடம் நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம். இயேசுவை ஒரு நல்ல ஆயனாக நாம் ஏன் நம்ப வேண்டும்? நம்முடைய வாழ்வில் அவருடைய குரலை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? அவருடைய மந்தையில் நாம் சேர்வதால் நமக்கு கிடைக்கும் பாதுகாப்பு என்ன என்ற தியான கருத்துக்களோடு நாம் தியானிக்க இந்த இறைவார்த்தைகள் நமக்கு உதவுகின்றன. நல்லாயின் குரலை அவர் வழிநடத்தும் அன்பும் முடிவில்லாத வாழ்வுக்கான நுழைவாயிலும் என்ற வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம். பேதுரு உயிர்ப்புக்கு பிந்தைய பிரசங்கத்தை குறித்து பேசுகிறார். இயேசுவின் உயிர்ப்பை குறித்து அச்சமின்றி அவர் அறிவித்ததால் மக்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்று விசுவாச சமூகத்தில் இணைகிறார்கள். இதுவே நல்லாயனின் கதவு வழியாக நுழைந்த முதல் பலனாக இருக்கிறது. அதாவது இரக்கத்தின் விளைச்சல், கதவும் மீட்பும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளும் ஆண்டவருமாய் கிறிஸ்துவமாக அவர் மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயிர்ப்பின் தன்மையை அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம் அனைவரும் இதயத்தை திறக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் மரணம் தோல்வி அல்ல, கடவுள் அவரை ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் உயர்த்தியிருக்கிறார். இந்த செய்தி மக்களின் மனச்சாட்சியை தொட்டது. மனம் நொந்து போய் அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். பேதுருவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த மக்கள் பாவ மன்னிப்பு பெற்று விசுவாச சமூகத்தில் இணைகிறார்கள். இயேசு தம்மை தன்னுடைய ஆட்டு மந்தைக்குள் நுழையும் கதவு என்று அறிவித்து இது திருமுழுக்கின் வழியாக திருச்சபைக்கு நுழைவதை அது உணர்த்துகிறது. இங்கே புதுநல வாழ்வினுடைய பார்வை என்ன? மனமாற்றத்தின் சக்தியாக இந்த உயிர்ப்பின் நிகழ்வு அமைகிறது. ஒரு சமூகத்தில் நீதிக்கும் உண்மைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் உண்மை வெளிப்படும் போது மனம் நொந்து போய் மன்னிப்பு கேட்டு தங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்வது உயிர்ப்பின் வல்லமையால் நடக்கக்கூடிய இன்றைய ஒரு சமூக சான்றாக இருக்க வேண்டும். சமூக மாற்றம் நடைபெற வேண்டும். நம்முடைய தவறுகளை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்பது பேதுருவினுடைய மறையுரையை கேட்டவர்களின் மனமாற்றத்தை போன்றது. நல்ல ஆயனாகிய கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுப்பவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி புதிய வாழ்வில் இணைவார்கள். நல்ல ஆயனாகிய கிறிஸ்துவின் குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேனா என்று நாம் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி செவி கொடுத்திருந்தால் பாவங்களை விட்டு விலகி புது வாழ்வுக்கு நாம் திருந்துவோம். துன்பத்தை ஏற்ற ஆடாக இயேசு இருக்கிறார். மீட்பின் விலை என்ன என்று இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவின் பாடுகளையும் சாவையும் ஒரு உயரிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நீதிக்காக துன்பப்பட இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனெனில் இயேசு தம்மை தாமே பலியிட்டு தம்முடைய ஆன்மாக்களுக்கு ஆயனாகவும் மேற்பார்வையாளராகவும் ஆனார். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் தாமே உங்களுக்காக துன்புற்று உங்களுக்கு ஒரு முன்மாதிரி வைத்திருக்கிறார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஏனெனில் நீங்கள் தவறான வழியில் அலைந்து தெரிந்த ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களுக்கு ஆயனும் மேற்பார்வையாளருமாக இருக்கிறவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்று பேதுரு தன்னுடைய மடலிலே கூறக்கூடிய வார்த்தைகள்
இன்று நமக்கு வாழ்வின் செய்தி. இயேசு முன்மாதிரியாய் இருக்கிறார். முன்மாதிரி வெர்சஸ் பழி என்று நாம் சொல்லலாம். இந்த பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் முன்மாதிரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பது கேள்விக்குறி. இயேசு தாம் துன்புற்றதன் மூலம் தன்மை நீதிக்காக துன்பப்பட அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தவறான வழியில் செல்லாமல் சரியானதையே செய்ய அவர் முன்மாதிரியாய் இருக்கிறார், முன் அடையாளமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சாவை வென்று ஆன்மாக்களுக்கு ஆயனாக பட்டம் சூட்டப்பட்டார். அவர் நம்முடைய ஆன்மீக வாழ்வை மேற்பார்வையிடும் பொறுப்பையும் அவர் ஏற்கிறார். இது நம்மை நல்வழிப்படுத்துவதையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. நல்ல ஆயன் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை பற்றியும் குறிக்கிறது. இங்கு இயேசு படக்கூடிய துன்பம் நீதிக்கான துன்பம். நாம் நீதிக்காகவோ அல்லது நல்ல காரணத்திற்காகவோ துன்பப்படும் போது அது பலன் தரும். உலகில் இன்பங்களுக்காக அல்லாமல் கிறிஸ்துவை போல துன்பப்படுவது, அதாவது தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது மீட்பின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு சமூக குழுவின் தவறுகளை சுட்டிக்காட்டி அதற்கு பழியாக தனிப்பட்ட துன்பத்தை ஏற்றுக்கொள்வது கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு இணையானதாக இருக்கிறது. இந்த துன்பம் மற்றவர்களை தவறான வழியிலிருந்து ஆயனாய கிறிஸ்துவுடன் திரும்ப அது அழைக்கிறது, திரும்புவதற்கு அது உதவியாக இருக்கிறது. நல்லாயனுடைய குரல் நமக்கு வாழ்வு தரக்கூடியது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு தம்மை இருவிதமாக அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆடுகளுக்குள்ளே நுழையும் கதவு மற்றும் உயிரை கொடுக்கும் நல்லாயன். ஆடுகளின் கொட்டிலுக்குள் கதவு வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்பவன் திருடனும் கொள்ளைக்காரனமாவான். கதவு வழியாக நுழைவுவரை ஆடுகளின் ஆயன். ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவார். அவை அவருடைய குரலை கேட்டு பின் செல்கின்றன என்று யோவான செய்தி 10ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தைகள் என்றும் அழியாத வாழ்வு தரக்கூடிய வார்த்தை. இங்கு இறையியல் பார்வை என்ன? குரலினுடைய அடையாளம். திருடன் வெர்சஸ் ஆயன் இன்று சமூகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. திருடனும் கொள்ளைக்காரனும் ஆடுகளை பயமுறுத்தி திருட வருகிறார்கள். அவர்கள் சபைக்கும் ஆடுகளுக்கும் அச்சுறுத்தக்கூடியவர்கள். ஆனால் ஆயனோ அன்போடு அரவணைப்போடு அங்கே வருகிறார். திரு அவையை அச்சுறுத்தக்கூடிய, திரு அவையை அழிக்கக்கூடிய திருடர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் என்று போலி தீர்க்கதரிசிகளாக, சோம்பேறிகளாக, அதிகார வர்க்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார். மற்றும் ஆடுகளும் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர் பின் செல்லும். இது கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் அவருடைய பிரசனத்தை அறிந்து கொள்ள அவருடைய குரலை கேட்க வேண்டும், அவருடைய பிரசனத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை கொடுக்கிறது. கதவே திறந்து ஆண்டவருடைய வல்லமையை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது. அந்த கதவு யார்? கிறிஸ்துவே கதவு. புதிய அடையாளம் அவரே. நானே வாயில் என்கிறார். நானே கதவு, என் வழியாக நுழைவோர் மீட்கப்படுவர். நானே ஆயன், என் ஆடுகளுக்கு வாழ்வளிக்கவும் அது நிறைவாக இருக்கவுமே வந்தேன், வாழ்வு தரவும் அது நிறைவு பெறவுமே வந்தேன் என்று புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் படிப்பதை பார்க்கிறோம். இயேசு வெறும் வாழ்வை மட்டுமல்ல, நிறைவான வாழ்வை, வாழ்க்கை நிறைவை, the life to the full கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மந்தையில் நாம் சேரும்போது அங்கே பாதுகாப்பு, வழிநடத்தல் மற்றும் நிறைவான வாழ்வு ஆகியவை நமக்கு கிடைக்கின்றன. இயேசுவின் கட்டளைப்படி அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. எனவே நல்லாயன், இந்த நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமையில் திரு அவைக்கு தேவைப்படும் அருட்பணியாளர்கள், துறவியல் மற்றும் பொதுநிலைய நற்செய்தி பணியாளர் ஆகியவளை தர வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாட நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே,
உயிர்ப்பின் காலத்தின் நல்ல ஞாயிறு நம்முடைய வாழ்வில் இயேசுவை நல்ல ஆயனாக பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். பேதுருவின் மறைவுரையை கேட்டு மனம் நொந்து போனவர்களைப் போல நாமும் இயேசுவை நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையில் நாம் சேருவோமா? பேதுருவின் அறிவுரைப்படி இயேசு நம் பாவங்களை காயங்களால் குணமாக்கினார் என்று உணர்ந்து நம்முடைய ஆன்மாக்களை ஆயன் அவரே என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து அவரை வாயிலாகவும் கதவாகவும் ஆயனாகவும் ஏற்றுக்கொண்டு அவர் அளிக்கும் நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். மேலும் திரு அவையின் அருட்பணி கூட்டத்திற்காக சிறப்பாக மன்றாடுவோம். அருட்பணி வாழ்வு இன்று வெறும் சவாலாக இருக்கிறது. சாட்சிய வாழ்வு இல்லாமல் ஏனோதானோ என்று வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. நல்லாயனாய கிறிஸ்துவின் குரலை கேட்போம், அவர் பின் செல்வோம். ஆமென்.